அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தில் மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாகும். உலக முஸ்லீம் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நோய் விசாரிக்க வேண்டும். அதில் 2 விஷயங்களை அல்லாஹு அடக்கி வைத்திருக்கிறார். ஒன்று, நோய்வாய்ப்பட்டவருக்கு மன ஆறுதல். இன்னொன்று, நோய் விசாரிக்க சென்றவனுக்கு அல்லாஹு நமக்கு தந்த அருட்கொடை. இது போன்ற ஒரு நோய் நமக்கு அல்லாஹு கொடுக்கவில்லையே என்ற ஒரு புரிதல். இந்த 2 விஷயத்தின் அடிப்படையில் தான் நோய்வாய்ப்பட்டவரை நலம் விசாரித்தல் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோய்வாய்ப்பட்டவர் தன்னுடைய மஹல்லா சார்ந்தவராக இருந்தால் அந்த சுன்னத்து பெரிய சுன்னத்தாகும். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் அதைவிட பெரிய சுன்னத்தாகும். அதுவே தன்னுடைய உறவினர் என்றால், அந்த உறவினரிலும் தன் உடன்பிறப்பு என்றால் நோய் விசாரித்தல் மிகப்பெரிய வலுவான சுன்னத்தாகிவிடும். இதற்கு ஏராளமான ஹதீஸுகளும் இருக்கிறது. ஹக்குல் முஸ்லிமு அலல் முஸ்லிமி ஹம்சா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மீது மற்றொரு முஸ்லிமுக்குரிய கடமைகள் 5. ரத்துஸ் சலாம். முதலாவது சொன்னது ரத்துஸ் சலாம், சலாமுக்கு பதில் கூறுதல். இரண்டாவது இயாதத்துல் மரீத், நோயாளியை விசாரிப்பது. மூன்றாவது இத்பாஉல் ஜனாயிஸ், ஜனாசாவில் கலந்து கொள்வது. நான்காவது இஜாபத்து தாவா, விருந்தை ஏற்றுக்கொள்வது. ஐந்தாவது தஸ்மியத்துல் ஆத்திஸ், தும்மியவருக்கு பதில் கூறுதல். அப்போது நோய் விசாரிப்பது என்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் மீதான கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை காலையில் உடல் நலம் விசாரித்தால் மாலை வரை 70,000 வானவர்கள் அவருக்காக அருள் வேண்டி துவா செய்வார்கள். மேலும் மாலையில் அவரை இவர் உடல் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை 70,000 வானவர்கள் அவருக்காக அருள் வேண்டி துவா செய்வார்கள். அவருக்காக சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனி வகைகளும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் செய்தியை நமக்கு தெரிய வந்தால் அக்கம் பக்கத்தினர் அல்லது சொந்தக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் உடனடியாக அவரை உடல் நலம் விசாரிப்பது அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகும். நமக்கு அது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தும் ஆகும். அல்லாஹு நம்மளுடைய நோய்கள் எல்லாம் ஷிஃபையாக்கி தருவானாக. நம்மளுடைய நற்செயல்கள் எல்லாம் அல்லாஹு ஏற்று அங்கீகரித்து கொள்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.